கலைஞர் பண்டாரம் பரதேசின்னு பேசினாரு. பிஜேபியோட அலைன்ஸ் வச்சாருங்க, மத்திய அரசுல பங்கு வச்சாருங்க. அதை நான் சொல்லலாம், அதனால தான் சொல்றேன். தேர்தல் நெருங்க சூழ்நிலைகள் மாறும். தேசிய ஜனநாயக கூட்டணி ஒரு மிகப்பெரிய ஒரு பலம் வாய்ந்த சக்தியாக இன்னும் ஒரு 2-3 மாத காலத்தில் நீங்கள் அந்த மாறுபாட்டை பார்க்கலாம். இன்னும் கூட பலம் பொருந்திய கூட்டணியாக தேசிய ஜனநாயக கூட்டணி வரும். 26 தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி பெறும். என்ன, நாங்கள் மாசம் மின் கட்டணத்தை நாங்கள் பரிசீலிக்கிறோம், மீட்டரில் நாங்கள் கணக்கீடு பண்ணுறோன்னு பொய் வாக்குறுதி கொடுத்தாங்க. திமுகனாவே பொய் வாக்குறுதி தான். மாதம் மின் கட்டணத்தை நாங்கள் மீட்டரில் நாங்கள் அதை சரி பார்ப்போம், அந்த கணக்கீடை எடுத்துக்குவோன்னு சொல்லிட்டு ஆட்சிக்கு வந்துட்டு இப்போ நிறைவு காலமே வந்தாச்சு. இது வரைக்கும் அதை பற்றி பேச மாட்டேங்கிறாங்க. கரண்ட் பில் இன்னைக்கு எல்லாத்துக்கும் எவ்வளவு 2 மடங்கு 3 மடங்கு ஆகுது. அது மட்டுங்களா, சொத்து வரிங்க, பத்திரப்பதிவுங்க, ஒரு இடத்த பாக்கி வைக்கல இந்த திமுக கவர்மெண்ட். எல்லாத்தையும் சாதாரண மக்களை பிழியக்கூடிய கவர்மெண்ட். ஆனால் பணம் எங்கிருந்து வருது இவங்களுக்கு? டாஸ்மாக்ல ஊழல். இந்த மற்ற அமைச்சர்கள் மீது நாங்க சொல்லலைங்க, நீதிமன்றம் சொல்லிட்டு இருக்கு. ஒவ்வொரு அமைச்சர் மேல ஊழல் குற்றச்சாட்டை நீதிமன்றம் சொல்லுது. இப்போ மின்கட்டண உயர்வுக்கு எதிராக பாரதிய ஜனதா கட்சி போராடும், குரல் கொடுக்கும். நான் சட்டப்பேரவையில் இது தொடர்ச்சியா பேசிட்டு இருக்கேன். ஏங்க, ரொம்ப ஒரு சின்ன ஒரு விஷயங்க, தொழில்துறை அமைப்புகள் எல்லாம் தங்களோட கூரை மேல சூரிய ஒளி மின்சாரத்துக்காக தகடு வச்சுக்கலாம். அந்த சூரிய ஒளி தகடுகளை பொருத்தி அவங்க மின்சாரம் தயாரிச்சுக்கலாம். ஆனா இதுக்காக மாநில அரசு அவங்களுக்கு கடுமையான கட்டணம் வச்சிருந்தாங்க. நீதிமன்றம் அப்படி கட்டணம் வாங்காதீங்கப்பா, அவங்களுக்கு தேவையான கரண்ட் அவங்களே உற்பத்தி பண்ணிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி தீர்ப்பு சொல்லி இத்தனை நாள் ஆகுதுங்க. இது வரைக்கும் மாநில அரசு எந்த முயற்சியும் எடுக்கல. என்ன அர்த்தம்? சொந்தமா தொழில் அமைப்புகள் சோலார் தகடு பொருத்தினா கூட இவங்களுக்கு கொண்டு போய் பணத்தை கொடுக்கணும்னா அப்ப இது தமிழ்நாட்டோட வளர்ச்சிக்கான அரசா? கோவையில மிகப்பெரிய ஒரு பாதிப்பு ஏற்கனவே இருக்கு. எங்களோட மோட்டார் மின்செட், இது பம்ப் செட்டு, கிரைண்டர், வெட் கிரைண்டர், சிறு குறு தொழில் நிறுவனங்கள் கடுமையான பாதிப்புக்கு உள்ளாகி இருக்கிறார்கள். இது தொடர்பாக சட்டப்பேரவையில் 3 முறை நான் குரல் கொடுத்திருக்கிறேன். இவங்களெல்லாம் பேசணும், அவங்களுக்கு எப்படி நம்ம தொழிலுக்கு உதவி பண்ணணும் அப்படின்னு. ஆனா இவங்க அமைச்சர், அதுக்கப்புறம் முதலமைச்சர் இவங்களுக்கு பாராட்டு விழா நடத்துறது, ரெட் கார்பெட் விரிக்கிறது, ஃபங்க்ஷன் நடத்துறது, போட்டோ எடுக்கிறது, இது மட்டும்தாங்க அவங்களுக்கு குறிக்கோள் இருக்கு. இது என்னங்க இது புதுசா இருக்குது? கூட்டணிவே மாத்த பாக்குறீங்க. மக்கள் பேசுறாங்க. முதலமைச்சர் டெல்லி பயணத்துக்கு அப்புறம் அமலாக்கத்துறையும் சரி, நீதிமன்றத்திலையும் அமலாக்கத்துறை தடை வருது. தொடர்ந்து அந்த வழக்கெல்லாம் கைவிடுற மாதிரியே ஒரு சூழல் இருக்கு. என்னதான் நடக்குது? ஒருபோது நடக்காதுங்க. அமலாக்கத்துறையாகட்டும் மற்ற துறைகளாகட்டும் தவறு நடந்திருந்தால் ஒருபோதும் தவறு செய்தவர்களை மத்திய அரசு விடாது. நம்ம பல்வேறு உதாரணங்களை பார்க்கலாம். எமர்ஜென்சி பீரியட்ல இன்சர்ட் ஆனதை பத்தி எல்லாம் ஒரு டிஸ்கஷன் நடந்துட்டு இருக்கு. அந்த டிஸ்கஷன் மக்கள் கிட்ட போகட்டும். இல்ல, நான் என்ன சொல்றேன், இந்த மாக் பார்லிமெண்ட்டை பிரியாம்பிள்ல நீங்க எப்படி ஒரு மத சார்பின்மைங்கிற வார்த்தையை கொண்டு வந்தீங்க, அந்த நேரத்துல எப்படி நடந்துட்டீங்க, இதை பத்தி எல்லாம் ஒரு டயலாக் இருக்கட்டுமே, ஒரு டிஸ்கஷன் போகட்டும். அடித்தளம் இல்ல, நடந்த விஷயத்த சொல்றோம். நடந்த காலம் இருந்தது. அது இப்ப எத்தனை கிலோமீட்டருக்கு பைசா வாங்கினா? நம்ம ரயில்வே துறையில இன்னைக்கு எத்தனை மாற்றம் வந்துட்டு இருக்கு. ரயில்வே ஸ்டேஷன் எவ்வளவு கிளீனா இருக்கு. நம்மளுக்கு எத்தனை வந்தே பாரத் வருது. சேலத்துக்காரங்களுக்கு பாருங்க, பெங்களூர் போனாலும் உங்களுக்கு தான் பிரயோஜனம், கோயம்புத்தூர் வந்தாலும் உங்களுக்கு தான் பிரயோஜனம். எத்தனை வந்தே பாரத். அதனால ஒரு சிறு அதுவும் பைசா கணக்கில் தான் அதனோட ரேட்டை இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க. பங்கு கேட்குறாங்க, அதாவது ஆட்சியில் பங்கு அப்படின்ட்டு பாஜக சொல்லிட்டு வராங்க. அதை தேசிய தலைமை தான் சொல்லிட்டு ஒரு தரப்பு மறுத்துட்டு வருது. நீங்க ஒரு தரப்பு இல்லைங்க, எல்லா தரப்பும் அதான் பதில். நான் தேசிய தலைவர், அதனால தான் சொல்றேன். இதை பத்தி யார் முடிவெடுக்கணும்னா எங்களோட தேசிய தலைவர் முடிவெடுப்பார். சரிங்களா? முதல்ல 26 எலெக்ஷன்ல திமுகவை வீட்டுக்கு அனுப்புறோம். அதுக்கப்புறம் நாங்க என்ன பண்ணணும் அப்படிங்கறத அப்புறம் ஏற்கனவே கொடுத்த நிதிக்கு யூட்டிலைசேஷன் சர்டிஃபிகேட் கொடுத்தாங்க. அம்மா சொல்கிறாங்க, யூட்டிலைசேஷன் சர்டிஃபிகேட் கொடுக்காத போது இவர் இப்படியே தொடர்ந்து இதே பொய் பிரச்சாரம் தானே. இது பொய் பிரச்சாரம் தான்.